கைஸ் வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 15. லாஸ்ட்டாக எபிசோட் 14ல் என்ன நடந்ததுன்னா, கிம்சன்னா அண்ட் ஜுவான் வந்து லவ் பண்ணுறத அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ அதை கண்டினியூஷன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எபிசோட் 15 ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க சொல்லிடுறாங்களா, நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஷாக் தான் ஆகுறாங்க. தென் வந்து கிம்சனோட அப்பா வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு, ஓகே சூப்பர், இதுவும் சூப்பர் தானே அப்படின்னு அவர் கிளாப் பண்ணுறாரு. எனக்கு ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் வந்து ஜுவான், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை முடியாது, என்னால் ஓகே சொல்ல மாட்டேன், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் கேட்குறா, ஏன்பா இப்போ எல்லாருமே எதுவாக இருந்தாலும் ஓகே தானே சொன்னீங்க, எந்த பையனாக இருந்தாலும் ஓகே தானே சொன்னீங்க, இது நம்ம கிம்சன் தானே, உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே, அப்போது ஓகே சொல்லலாம்ல, எல்லாரும் கிம்சன் நான் ஒன்றா நான் நோ தான் சொல்லுவேன், நான் இதுக்கெலாம் வந்து என்னால் ஓகேலாம் சொல்ல முடியாதுன்னா முடியாது தான், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எந்த ரீசனுமே அவர் சொல்லலை, அவர் பாட்டுன்னு கம்முன்னு டென்ஷனாக போயிடுறாரு. அவர் நோ சொன்ன உடனே மற்ற 4 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல, ஏன் நோ சொல்கிறாருன்னு கூட தெரில, ஏன்னா கம்முனே இருக்காங்க. சரி, அங்கேருந்து அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. தென் இதை பற்றி வந்து கிம்சனோட அப்பா வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு ஜுவானோட அப்பாட்ட, அதாவது ஹீரோட அப்பா அண்ட் ஹீரோயினோட அப்பா 2 பேரும் பேசுகிறாங்க. ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசும்போது கிம்சனோட அப்பா கேட்குறாரு, ஏன் நீ நோ சொன்ன, எதுக்கு பசங்க முன்னாடி அப்படி சொன்னேன், கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் யோசிச்சு தான் பேசுகிறேன், இப்போ திடீர்னு வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் கூட, ஏன் அவங்க 2 பேரும் வந்து கஷ்டமாக இருந்தால் கூட அவங்க 2 பேருமே வெளில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா 2 பேருமே அப்படியே வளர்ந்துட்டாங்க, கிம்சனாவும் சொல்ல மாட்டான், நம்ம பொண்ணும் சொல்ல மாட்டா, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது, 2 பேருமே சண்டை போட்டால் கூட சொல்லலைனா, ஏன்னா அப்பா எல்லாம் கஷ்டப்படுவாங்க சொல்ல மாட்டாங்க, நான் வந்து என் பொண்ணுக்கு நான் தைரியமாக சொல்லணும், உனக்கு ஒரு கஷ்டம்னா வீட்டுக்கு வா, அப்பா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் இதுவே அவன் கிம்சன் அவன் கல்யாணம் பண்ணிட்டா என்னால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா கிம்சன்னாவும் என் பையன்தான், என்னால் அவனையும் கேட்க முடியாது இவளையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, நீ ஏன் வெறும் கஷ்டத்தை மட்டும் யோசிக்கிற, அவங்க என்ன இப்பயேவா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்குறாரு. அதுதான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குன்னு ஹீரோயினோட அப்பா சொல்கிறார். ஏன்னா இப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சண்டை போட்டால் கூட இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்க முடியும், அவன் என்ன திருப்பி வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரியாக பழகுவா, முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம 4 பேருமே 5 பேருமே ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் யோசித்து தான் நான் வேணான்னு சொல்கிறேன், நான் என் பொண்ணுக்கு தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன், அவள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் அவளுக்கு அப்பாவாக நிற்பேன், ஸோ என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்து போயிடுறாரு. இவருக்கும் வந்து இவர் ஆனால் ஃபுல்லாக கிம்சன் சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, எதனா பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் விட்டுடுறாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பொறுமையாக பேசுகிறா. அப்பா, நீ என்னை எப்படிலாம் வளர்த்துருக்க, என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்ட, ஒரு அம்மா இல்லாத கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்ததே இல்லை, எப்போவுமே வந்து என் யூனிஃபார்ம் க்ளீனாக இருக்கும், எப்போவுமே எனக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே கரெக்டாக கொடுப்பீங்க, என்னை எப்பவுமே ஒரு நல்ல வழியில் வளர்த்துருக்கீங்க, அதுக்கு எல்லாமே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு அப்பா உன் பொண்ணை நம்புறல்ல, நீ நம்பி தானே என்னோடய டிசிஷன் எல்லாமே உனக்கு தெரியும்ல, நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்றதை உனக்கு நான் சொல்லணும், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, கிம்சன் நான் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமான்லாம் தெரில, என்னை நம்புப்பா, யூ கேன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு அப்போ தான் புரியுது எந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருக்கா, இவள் வந்து விடமாட்டா கிம்சன் அப்படின்றது நல்லா புரியுது. இவள் தேங்க்யூவும் சொல்கிறா, சாரியும் சொல்கிறா, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கெலாம் சாரிப்பா அப்படின்லாம் சொல்கிறா. அவருக்கு நல்லா புரிஞ்சிருது இவள் வந்து விடமாட்டா, கிம்சனாவை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போது எதுவும் சொல்லலை, அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க 2 பேருமே. பட் இவர் வந்து கொஞ்சம் ஓகே சொல்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கிம்சன் நான் வந்து மீட் பண்ண போகிறான் அவங்க அப்பாவை, ஹீரோயினோட அப்பாவை. தென் அவங்க அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் சொல்கிறான் எந்த அளவுக்கு இவன் ஜுவானை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா வந்து, நீ எப்படி பார்த்துப்ப, நீயே வந்து உன் சஃபரிங்ஸை வெளில சொல்ல மாட்ட, நீ எப்படி என் பொண்ணை பார்த்துப்ப அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன், உங்களுக்கு அவள் எவ்வளோ ப்ரீஷியஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ப்ரீஷியஸ், அவள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரப்போ நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன், பட் என்னால் முடியல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு லவ் வந்துருச்சு அவன் மேலே, அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நான் அவளை சுத்தமாக கஷ்டப்படுத்த விட மாட்டேன், அவள் கஷ்டப்படுற அளவுக்கு நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்லாம் இவன் சொல்லும்போது அவங்க அப்பா வந்து சுத்தமாக காம்ப்ரமைஸே ஆகலை. நீ இப்படிலாம் பேசுகிற, ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணு கஷ்டப்பட்டானா நான் என்ன பண்ணுறது, அவள் தான் எனக்கு எல்லாமே, அவள் மட்டும்தான் என் லைஃபே அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அவர் கொஞ்சம் நிறைய குடித்ததுனால அவர் ஒரு மாதிரி தடுமாறிடுறாரு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சிடுறான். படுக்க வச்சுட்டு அங்கே ரூம்லேருந்து
கதவு சாத்தும் போது என்ன சொல்கிறான்னா, எனக்கும் வந்து ஜுவான் மாதிரி நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசை தான், அதுவும் அவள் கூட வாழணும்னு ஆசை, நீங்கள் எப்போ ஓகே சொல்கிறீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை மூடிட்டு போயிடுறான். தென் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஜுவான் அவளோட ஸ்டோரில் ஏதோ லைட் மாட்டுறதுக்கு மேலே ஏறி லைட் மாட்டுறான். அப்போ விழ போகும்போது நம்ம கிம்சன் நான் வந்து பிடிச்சிடுறான். அப்படி பிடிக்கும்போது இவனும் சேர்ந்து விழுந்துடுறான். பக்கத்தில் அந்த டேபிளில் இடித்து அவனுக்கு இடுப்புலையும் அடிபட்டுடுது, தலையிலையும் அடிபட்டுடுது, லைட்டாக சும்மா ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி விழுந்துடுது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதை தெரிஞ்சு கிம்சன்னாவோட அப்பாவுக்கும் தெரியுது, ஹீரோயினோட அப்பாவுக்கும் தெரியுது. உடனே ஃபஸ்ட் அங்கே யார் வரான்னா ஹீரோயினோட அப்பா தான் வராரு. என்ன ஆச்சு, அடிபட்டுதாமே, எங்கே அடிபட்டிருக்குன்னு பார்க்கும்போது அந்த தலையில் அடிபட்டது இவன் காட்டுறான். இது ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பார்த்து இருக்க மாட்டியா, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இவன் என்னால் தான் விழுந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஆயிடுறாரு அவங்க அப்பா. ஏன் 2 பேருமே பார்த்து இருக்க மாட்டிங்களா, ஏன் இப்படி எங்களை வரி பண்ண வைக்கிறீங்க, ஒழுங்காக பார்த்து இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே தெரியுது அவருக்கு வந்து கிம்சன்னா மேலேயும் பாசம் இருக்குது, பொண்ணு மேலேயும் பாசம் இருக்குது. இருந்தாலும் அவர் அந்த ஒரு வீம்புக்கு வேணாம் அப்படின்றாரு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு மனசு இறங்கியிருக்காரு, ஓகே சொல்கிற அளவுக்கு இறங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு புரியுது. சரி நம்ம டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. இவரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து கங்கஜோன் கிட்ட தான் நம்ம தால் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டால. ஸோ கங்கஜோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணி தால் வர வரைக்கும் வெயிட் பண்ணால், தால் வந்து கரெக்டாக ஆஃபீஸ் போகும்போது காரில் ஏறுறான். இவனும் வந்து அந்த கார்லேயே ஏறிடுறான். ஏறிட்டு உன்ட்டு நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தால் கிட்ட சொல்லும்போது, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தால் சொல்கிறான். உடனே இவன் கேட்குறான், அப்போது நீ வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னி அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்றா. சரி அப்போ உனக்கு கிம்சனாவை பிடிக்கல அப்படி தானே? ஆமாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றா. சரி இத்தனை வருஷம் முன்னாடி வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்போ ஏன் நீ வந்து இப்போ வந்து சொல்கிற, அப்போ சொல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தால் சொல்கிறான். அப்படியா, எனக்கு பிடிக்காதா, நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். தெரில, நானா அப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு தால் சொல்கிறா. சரி அப்போ எதுக்கு இப்போ மட்டும் சொன்ன, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணது ஏன் இப்போ மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது, தெரியல அன்றைக்கி ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு வேகத்தில் வந்து சொல்லிட்டேன், பட் நான் சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லிடுறான். ஏன் அவன் வருத்தப்படுறேன்னா, ஒரு எம்பாரசிங்காக இருக்குது அவளுக்கு. ஐயோ டக்குன்னு சொல்லிட்டோமே, எப்பவுமே பாய்ஸ் தானே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நம்ம டக்குன்னு சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அவள் அந்த மீனிங்கில் தான் அவள் சொல்கிறா. பட் இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, ஐயோ இவன் வருத்தப்படுறாளா, அப்போ தெரியாமல் சொல்லிட்டா போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சரி டிரைவர் கொஞ்சம் இங்கே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது என்ன சொல்கிறான்னா, சரி நீ வருத்தம்லாம் படாத, நீ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு நான் எடுத்துக்கிறேன், நான் மறந்துடுறேன், உன்னை எப்போவுமே வந்து ஜுவானோட ஃப்ரெண்டாகவே நான் இனிமேல் பார்க்குறேன், நீ வருத்தம்லாம் படாதுன்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா நம்ம லவ் சொல்லியும் இந்த மாதிரி அவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கிறான், இவன் தான் வருத்தப்படுறாள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். காரோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இவளும் வந்து கண் கலங்கி ஒரு மாதிரி கண்ணில் அப்படி தண்ணி நிற்கிது. இவளும் எதுவும் சொல்லலை, கம்மன் போயிடுறாங்க. தென் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா கடைக்கு யார் வரான்னா, கங்கர்ஜுனோட அம்மா வராங்க. அம்மா வரும்போது ஹீரோயினோட அப்பா, கங்கர்ஜுனோட அம்மா அண்ட் அந்த ஒரு பாட்டி இருப்பாங்களா அவங்க இருக்காங்க. அந்த பாட்டிக்கு நல்லா தெரியுது இவங்க 2 பேரும் அப்போவே தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சாங்களா, இப்போ மட்டும் ஏன் சும்மா இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. பேசும்போது இவங்களுக்கே ஃபீலிங்ஸ்லாம் இருக்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சி அப்படியே பேசும்போது, சரி அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு புரியுது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு புரியுது அந்த இடத்துல. பட் அவங்க வெளியில் காட்டிக்கல, ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, இத்தனை வருஷம் கழிச்சுலாம் மீட் பண்ணுறாங்களே, அதனால் அவங்க வெளியில் காட்டிக்கல. தென் என்ன நடக்கும்னா, கிம்சன்னாவோட அம்மா இன்னும் சும்மா இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜுவானோட கடைக்கு வருவாங்க லேட் நைட்டாக. வரும்போது அங்கே ஜுவானும் இருப்பாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உட்கார் அப்படின்வாங்க. அவளும் உட்காந்து சொல்லுவாள். இவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ கிம்சனாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். சரி அப்போ இதை கேளு, நான் இப்போ வந்து கிம்சனாட்ட போயிட்டு உன்னை லவ் பண்ணாதுன்னு சொன்னால் அவன் வந்து என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன்கிட்ட நான் பேச போகிறேன், நீ வந்து அவனை லவ் பண்ணாத அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு அம்மா பாசம்ன்றது வேணும், நீ லவ் பண்ணினா அது அவனுக்கு கிடைக்காது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகராக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவன் எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவனுக்கு அம்மா பாசம் உண்மையாகவே வேணும். ஸோ இவங்க இப்படி பேசும்போது அவளுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில, கம்முன்னு இருக்கா அவள். தென் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து இது வரைக்கும் ஒரு
என்ன சொல்கிறது, தூங்கவே முடியாமல் ஒரு இதுவுலேயே இருந்திருக்கான். முக்கியமாக சிம்பத்திலே இருந்திருக்கான் அவன்லாம். அண்ட் அவன் உன் மேலே வச்சுருக்க லவ் வந்து உண்மையான லவ் கிடையாது. அது வந்து ஒரு டெலியூஷனல், சும்மா வச்சுருக்க இந்த வயசில் வர்றது. இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான லவ்வே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு லவ்வுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் வந்து நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அவன் வந்து என்கிட்ட பேசினா மட்டும்தான், நீ அவனை லவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்லாம் இவங்க சொல்லும்போது அவளால் என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் சைலண்ட்டாகவே இருக்கா. இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க குழப்பி விட்டு போயிட்டாங்க. இதனால் வந்து அவளுக்கு அதையே யோசித்து ஜுரம் வந்துடும். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாள். ஸோ இங்கே கடையை யார் பார்த்துப்பாங்கன்னா கங்கஜோன் வந்து பார்த்துப்பான். அந்த டைமில் யார் இங்கே வருவாங்கன்னா தால் வருவாள். தால் கிட்ட வந்து நம்ம ஜுவான் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பா போல். அதை எடுக்கிறதுக்காக தால் வந்திருப்பான். கங்கஜூன் வந்து அவளை பார்த்த உடனே என்ன பேசுகிறதே தெரியாது. ஹாய் தால் அப்படின்னு மட்டும் சொல்லுவாள். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு என்னை வந்து ஜுவான் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால் அதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி எடுத்துக்கோ, எதனா ஹெல்ப் வேணுமா, நான் எதனா பண்ணுமான்னு இவன் கேட்பான். அவள் எதுவுமே வாயை திறக்க மாட்டான். அவளே வருவாள், அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போவாள். பட் போகும்போது திருப்பியும் வந்து என்ன சொல்லுவான்னா அவன்கிட்ட, எனக்கு வந்து ஒப்பாலாம் வேணாம், அதாவது அண்ணாலாம் வேணாம், எனக்கு ஆல்ரெடி அண்ணாலாம் இருக்காங்க, நீங்கள் வந்து எனக்கு அண்ணாலாம் வேணும்னா அண்ணாவை நான் வேறு எங்கன்னா தேடிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் என்ன தாலாகவே பாருங்கள், எனக்கு ஒரு அண்ணாலாம் வேணாம், எனக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கு தான் பையன் வேணுமே தவிர அண்ணாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாமல் அதெல்லாம் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவளுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ராங் அப்படின்றதையும் இவன் உணர்றான். தெரியாமலாம் இவன் சொல்லலை, இவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்றதையும் அவன் புரிஞ்சுக்கிறான். தென் என்ன நடக்குதுன்னா, கிம்சனாக்கு கொஞ்சம் தெரிய வருது, இவங்க அம்மா வந்து ஜுவான்கிட்ட போய் பேசியிருக்காங்க, அதனால தான் ஜுவான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை போய் பார்க்க போயிட்டு அவன் சண்டைலாம் போடல, போயிட்டு பொறுமையாக பேசுகிறான். அம்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அவள் அமிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா நான் அதை பற்றிலாம் பேச வரல, நான் நம்ம கதையை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய விஷயத்த திருப்பி ரொம்ப பொறுமையாக பேசுகிறான். நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எந்த அளவுக்கு நம்ம தங்கச்சி இறந்து போன தங்கச்சியை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்மா, சாரிம்மா, நீ இத்தனை நாள் ஃபீல் பண்ணதுக்கெலாம் ரொம்ப 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 சாரிம்மா, பட் நீயும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம தங்கச்சி இப்போ நம்மளை விட்டு போயிட்டா, பட் நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ ஹாப்பியாக இருமா அப்படின்னு இவன் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எழுந்து கதவு சாத்திட்டு பெட்ரூமில் போயிடுறாங்க. இவன் வெளில இருந்து சொல்கிறான், நீ எந்த அளவுக்கு பயந்தியோ அதே அளவுக்கு தாம்மா நானும் பயந்தேன், நீ எந்த அளவுக்கு அழுதியோ அதே அளவுக்கு தாம்மா நானும் அழுதேன், நம்ம தங்கச்சி உனக்கு ஒரு பொண்ணுனா அவள் என் தங்கச்சிம்மா, அவள் வந்து என்னால் தான் செத்தா, அதாவது நான் அந்த நட்ஸ் கொடுத்து தான் தெரியாமல் தான் கொடுத்தேன், இருந்தாலும் அவள் என்னால் தான் செத்தான்ற போது அவள் என் தங்கச்சி, எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தானே இருக்கும், எனக்கும் அதே பயம் தானே இருக்கும், நானும் உன்ன மாதிரி தாம்மா பயந்துட்டு இருந்தேன் அப்படின்லாம் இவன் பொறுமையாக பேசும்போது அவங்க உள்ளே இருந்து அழுகுறாங்க. எந்த அளவுக்கு உனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டதோ எனக்கும் அதே சப்போர்ட் தேவைப்பட்டதுமா, பட் நீ என்னை வந்து ஃபுல்லாக ஹர்ட் பண்ணம்மா, அது எனக்கு வந்து இன்னும் பயத்தை ஏற்படுத்துச்சு, இன்னும் வேறு யாருன்னா நான் சாவடிச்சிடணும்லாம் எனக்கு தோணுச்சு, அதனாலே நான் எல்லாருக்கிட்டேயும் தான் தள்ளி இருந்தேன், ரொம்ப பொறுமையாக இருந்தேன், நான் எல்லாருக்கிட்ட இருந்தும் ஃபஸ்ட்டு அன்பு அஃபெக்ஷன்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கே நான் பயந்துட்டு இருந்தேம்மா, நான் இப்படி இருக்கேன்னா நீயும் அப்படிதாம்மா இருக்க, நம்ம 2 பேருமே வந்து இப்போது ஹாப்பியாக தான் இருக்கணும், நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஹக் கிடைக்குமா, நீ என் கூட எப்போவுமே இருப்பியான்லாம் ஏங்கியிருக்கேன், தங்கச்சியும் போயிட்டா நீயும் போயிடுவியோன்லாம் ரொம்ப பயந்துருக்கேன், நான் அந்தளவுக்கு தான் இருந்திருக்கேன், நீ அம்மா என் ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்கல, உன் அளவுக்கு தானே நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறியோ அதே அளவுக்கு தானேம்மா நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் இவன் பொறுமையாக பேசுகிறான். அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க, ரொம்ப ரியலைஸ் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க உள்ள. இவன் வெளில நின்று என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம்மா, நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளுக்கும் ஹாப்பின்றது தேவைப்படுது, நம்ம அதை மறந்துடுவோம், நம்ம தங்கச்சி போயிட்டாதான் அக்செப்ட் பண்ணிப்போமா, ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணி சொல்கிறான். அதோடு அங்கேருந்து முடிஞ்சிருது. தென் ஜுவான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக லேட் நைட் போகிறான். அவங்க அப்பாட்ட பேசுகிறதுக்காக வெளில இருந்து உட்காந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில இருந்து உட்காந்து பேசுகிறான். என்ன பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லை சும்மா தான் அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு, வாங்க உட்காரலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ கேட்குறான்னா, இப்போது வந்து நீங்கள் எப்படிப்பா திடீர்னு சன்னாவையும் அதாவது கிம்சனாவையும் கங்கஜோனையும் உங்களோட சன் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க, அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே கேட்கும்போது, ஆமாம் அவனுங்க எனக்கு சன் தான், அவனுங்க என் கூடயே வாழ்ந்தானுங்க, கூடவே இருந்தானுங்க, நான் தான் அவனுங்களுக்கு எல்லாமே பண்ணேன், இப்போ அவனுங்க என் சன் தான், அந்த லவ்லாம் அப்படியே வந்துடும் அப்படின்னு இவரை சொல்கிறாரு. அப்போ இவ கேட்குறான், அப்போ அம்மா மேலே உனக்கு இருந்த லவ் எப்படிப்பா வந்தது அப்படின்னு கேட்கும்போது,
அம்மா மேலே இருந்த லவ்வா அது வந்து வேறு, அது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டு. என்னால் அவள் இல்லைன்னா இருக்கவே முடியாது. அந்த பர்சன் கூட நான் இருந்தேன்னா எல்லாமே எனக்கு ஓகேவாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எனக்கு ஓகேவாக இருக்கும். நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது இவளுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. கிம்சனோட அம்மா சொன்னது எல்லாமே பொய். அவங்க எல்லாமே சும்மா நாடகத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவளுக்கு கிம்சன்னா கூட இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கிம்சன்னாக்கும் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவ ரியலைஸ் பண்ணுறா. ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி கேட்கும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன அப்படியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ எல்லாருக்குமே லவ் இப்படி தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாருக்குமே லவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவள் ஒரு மாதிரி கண் கலங்கும்போது ரியலைஸ் பண்ணுறதை அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்போ கிம்சன்னா கூட இல்லைனா கூட நீ இப்படி தான் இருப்பியா, ஹார்ட் பிரேக் ஆகியிருப்பியான்னு கேட்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து புரியுது எந்த அளவுக்கு இவ கிம்சன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக புரியுது. அவர் இதுக்கு மேலே நோவே சொல்ல மாட்டார். என் பொண்ணோட லைஃப், என் பொண்ணோட ஹாப்பினஸ் தான் முக்கியன்ற அளவுக்கு அவர் மனசு இறங்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சீனில் நமக்கு அப்படி சொல்கிறாங்க. இவ உடனே என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா தேங்க்ஸ்ப்பா இது எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சதுக்கு, என்னால் கிம்சன்னா இல்லாமல் இருக்க முடியாது, இப்போ தான்ப்பா எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சும்மா அவருக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் ஓகே சொல்லலை தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. தென் இவன் நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறான்னா கிம்சன்னாக்கு மெசேஜ் பண்ணுறான், எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது அவன் வந்து ஆன் தி வே நான் இந்த மாதிரி ஸ்டேஷனோட வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே அந்த இடத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறா. கரெக்டாக ஆப்போசிட்டில் கிம்சன்னா வரான். ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஹக் பண்ணிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, கிம்சன்னா எனக்கு ஒன்றே தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். என்ன தெரிஞ்சுது அப்படின்னு இவன் கேட்குறான். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அண்ட் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன் சராங்கி அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க 2 பேரும். அப்படியே இந்த சீனும் முடிஞ்சிருது. இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீரிஸ் உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.